வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் இயர் திஸ் டைம் வந்துட்டு நான் ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் எப்படின்னா, என்னோடய ஃபிட்னஸாக இருக்கட்டும், என்னோடய லேர்னிங்காக இருக்கட்டும், என்னோடய குக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அப்வர்டு கர்வாகவே போகணும். லைக் அப்ஸ்கில் பண்ணணும், அதுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலோட நேம் வந்துட்டு ஃபிட் லேர்ன் குக்னு வச்சுருந்தேன். 100 டேஸ் நான் கரெக்டாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக இருந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். அரௌண்ட் 80 to 90% ஆஃப் த டைம் வந்துட்டு நான் ஒரு கோல்ஸ் வச்சுருந்தேன். லைக் ஹோம்மேட் ஃபுட் தான் சாப்பிட்ணும், அண்ட் கரெக்டாக கார்டியோ அண்ட் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். ஒரு 8 வீக் ஸ்ட்ரக்சர்ட் பிளான் போட்டிருந்தேன், அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். இது மாதிரி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு 3 கோலை மட்டும் மெயினாக வச்சுட்டு, அண்ட் அலாங் அதான் ஹோம் குக்லேயே குக்கிங் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியும் முடிச்சிட்டேன். இந்த பண்ணி முடித்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருந்தேன், பட் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா டுவர்ட்ஸ் 95th டே to 100th டே என்னால் வந்துட்டு லைக் என்னோடய பர்பஸே நான் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற, இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தேவையில்லாத தாட்ஸ் வந்துருச்சு. நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஷின்ஸ் என் மைண்டில் வர ஆரம்பிச்சிது. நான் வந்துட்டு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் எண்ட்லேருந்து ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணேன். பட் பிரேக் எடுக்கிறதுனால வேறு எதுவும் ஆயிரப்போகுது, லைக் ஃபிட்னஸோட டச் விட்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், நிறைய இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் அது இது எல்லாம் வந்து என்னால் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் போச்சு. இப்போது லைக் நான் வந்துட்டு 80ல் எண்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய 100th டே. அப்போது என்னோடய வெயிட் 80, கரெக்டாக 80ல் எண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் 87. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பிஞ்ச் ஈட்டிங். நிறைய சாப்பிட்டேன். என்னால் லைக் என்ன சொல்கிறது, நான் தான் சொன்னேன் என்னோடய ஃபேமிலி இஷ்யூஸ், சில பல பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதனால் ரொம்பவுமே நான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டேன். லைக் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சேனல் நேமே இப்போ வியூஸ் ஆஃப் வீன் இருக்கும். இதை நான் ப்ரொசீட் பண்ணலாம், இந்த சேனல் நான் ப்ரொசீட் பண்ணலாம். லைக் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆர் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன், குக்கிங் வீடியோஸ், ஃபிட்னஸ் நான் என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன், அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இந்த என்ன சொல்கிறது சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, இதை பற்றின கமெண்ட்ஸ், இதெல்லாம் நான் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நேம் வியூஸ் ஆஃப் வீன் மாற்றி நான் ப்ரொசீட் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. இத்தனைக்கும் லைக் ஓகே, இதுக்குலாம் ட்ரிப்பு போயிட்டால் சரியாக வரும், ஏதாவது ட்ரிப்போ இல்லைங்கன்னா போய் ட்ராவல் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மதுரை தேனி கூட போயிட்டு வந்தேன். அதை நான் வீடியோவும் பண்ணேன். பட் அந்த பீரியடில் வந்துட்டு என்னால் அதை எடிட் கூட பண்ண முடியல. லைக் நான் மார்ச் எண்டில் போயிருந்தேன், பட் என்னால் அதை எடிட் கூட பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஐ குடன்ட் பி கன்சிஸ்டன்ட். என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. என்னடா இது, எதுவுமே பண்ண முடியல, இப்படியே இருக்கிறோமே. லைக் நான் 87 சொன்னேன்னா அந்த 87ல் அதுக்கப்புறம் நான் ஜூனில் இதை ரியலைஸ் பண்ணி ஜூன்லேயே அகெயின் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னால் முடியல. நான் வந்துட்டு இன்னுமே 87ல் தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்றது தெரியல. பட் இப்போது நான் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கேன். எனக்கு இப்போ ஓகே, ஐ திங்க் ஐ காட் சம் பர்பஸ். லைக் அது ஓகே, ஐ திங்க் ஐ காட் சம் பர்பஸ். நான் இப்போ வந்துட்டு ஓகே, ஐ ஷுட் பி இன் மை ப்ரைம் அகெயின் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நாளையிலேருந்து டே 1 அகெயின் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கேன். இன்றைக்கி டே 0. நான் இந்த வீடியோ எதுவும் எடிட் பண்ணல, அன்எடிட்டடாகவே போடுறேன். லைக் தேவைப்பட்டால் நடுவில் கிளிப்ஸ் ஏதாவது போடுவேன், பட் அன்எடிட்டடாகவே போடுறேன். டுமாரோ வில் பி a day 1. நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டேஸாக வைக்கலை, 100 days 200 days அது மாதிரிலாம் எதுவும் வைக்கலை. இட் வில் பி லைக் மை ஜேர்னி டுவர்ட்ஸ் கன்சிஸ்டன்சி. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கோல்ஸ் வந்துட்டு நான் போக போக சொல்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஒரு ப்ரைம்க்கு வரணுன்றதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ப்ரைம்க்கு வரணுங்கிற நான் எவ்வளோ ஆசைப்பட்றேனோ அந்த அளவுக்கு நான் எஃபர்ட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக போடணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டுமாரோ வில் பி day 1 ஆஃப் மை ஜேர்னி ஆஃப் கன்சிஸ்டன்சி. நாளைக்கு பார்ப்போம் நண்பர்களே.